ஏடி என்ன என்ன கண்ணத்தை எரிச்சு ஓடுற? என்ன பண்ற? ஐயோ கண்டுபிடிச்சா தாய் கிழவி. தாய் கிழவிட்ட தப்பிக்கிறதே பெரிய வேலையா இருக்கு. ச்சே. அம்மா அது ஒரேதாம்மா. என் ஃப்ரெண்ட் கிட்ட புக் வாங்க போறேன் படிக்கிறதுக்கு. பள்ளிக்கூடம் போனாலே புக்க தொடாதவ இப்ப நீ படிக்கிறியாக்கோ? என்ன திருட்டுத்தனம் பண்ற? என்கிட்ட எதையும் மறைக்கிறியா? ஐயோ அப்பலாம் எதுவும் இல்லம்மா. உன்கிட்ட நான் எதுவும் மறைக்க முடியுமா? சும்மா தான் புக் தான் வாங்க போறேன் நிஜமா. எங்கடி அண்ணே ராகுல்? அம்மா அவன் இன்னும் வீட்டுக்கே வரலையே. காலேஜ் போறேன்ற பேர்ல நல்ல ஊர் சுத்திட்டு நான் வரட்டும் இன்னைக்கு வீட்டுக்கு. அவன் வந்தா என்ன வந்து பார்க்க சொல்லிட்டே. சரிமா சரிமா. அப்பாடா எப்படியோ தாய் கையிட்ட தப்பிச்சிட்டேன்ப்பா. ஏய் ராகுல் எங்கடா போன? உன்னால நான் திட்டு வாங்கிட்டு இருக்கேன்டா. ஏட்டி கொஞ்சம்னாச்சும் அண்ணன்ற மரியாதை இருக்கா? எப்படி பேசுற? உனக்கு மட்டும் தங்கச்சின்ற பாசம் இருக்காடா? என்ன இப்படி மாட்டி விட்டுட்டு போயிரு நீ பாட்டுக்கு அம்மா கிட்ட. ஒரு நான் பதில் சொல்ல முடியல என்னால. ஏடி அங்க என்ன ஒரே சத்தமா இருக்கு? அவனோட ஓரியாயிட்டு இருக்கியா? என்ன பண்ணிட்டு இருக்கடி? பேரன சொல்லிட்டா போதுமே இந்த கிழவிக்கு எங்க இருந்தாலும் ஊக்கு ஏத்துறோம். இப்ப பாரு வந்தானே நேரா நான் தான் தப்பு பண்ண மாதிரி இந்த கிழவி என்னையதான் ஏத்தும். இந்த கிழவிக்கு ஒரு முடிவு பண்றேன் இருக்கட்டும். பேரண்டி என்னப்பா ஒரே சத்தமா இருந்துச்சு? அது ஒண்ணும் இல்ல பாட்டி, இவ தான் என் கூட பேசிட்டு இருந்தா, வாயடிச்சிட்டு இருந்தா. இந்த பெரிய மனுஷிட்ட தான் நீ பேசிட்டு இருந்தியா? ஒரே சண்டை போடுற மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு. அதான் நான் என்னமோ ஏதோன்னு வந்தேன். என்னது? இந்த பெரிய மனுஷியா? என்னைய பார்த்தா ஆராத்து இல்லையா? இந்த பெரிய மனுஷிட்ட பேசிட்டு இருந்தியான்னு கேக்குற? ஏன் பாட்டி? இருக்கட்டும் இருக்கட்டும். இப்பயே போய் இந்த கிழவிக்கு ஒரு முடிவு கட்டுறேன். அம்மா கிட்ட சொல்லி இந்த கிழவிய உண்டு இல்லைன்னு பண்றேன். இருக்கட்டும். என்ன ராகுல் எங்கடா கண்ண போயிருந்த? இவ்வளவு நேரம் ஆச்சு. இந்த வேகாத வெயில்ல வெளியே போய் சுத்திட்டு வந்திருக்க. முகம்லாம் வாட்டமா இருக்கு. என்னப்பா? அது ஒண்ணும் இல்ல பாட்டி, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லுவேன், நீங்க எனக்காக அது கண்டிப்பா நிறைவேற்றி கொடுக்கணும். என் பேரண்டிக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். என்ன தங்கம் சொல்லுங்க நீங்க என்னன்னு அந்த பாட்டி நானும் கேக்குறேன். பாட்டி இப்படி வந்து உட்காருங்க, வாங்க பாட்டி. இருட வந்து உட்கார்றேன். இழுத்து போடுறாத இரு வாரேன். என்னடா பேராண்டி ரொம்ப பயந்து போயிருக்கிற? என்னாச்சு? பாட்டி இந்த வருஷத்தோட காலேஜ் முடியுது பாட்டி. எங்க காலேஜ்ல நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன் பாட்டி. அப்படி போடுது நானே இதைத்தாண்ட நான் எதிர்பார்த்தேன் உங்ககிட்ட. இதெல்லாம் காலேஜ் படிக்கிற வயசுல வர்றது தான்டா. இதுக்கு எதுக்கு இவ்வளவு ஃபீல் பண்ற? பாட்டி நான் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்பதான்டா காலேஜே முடிக்க போற. இன்னும் இதுக்கப்புறம் வேலை கிடைக்கணும். வேலை கிடைச்சு நீ வேலைக்கு போய் அப்புறம் தானே உனக்கு கல்யாணம் பண்ணணும். அதுக்குள்ள என்ன அவசரம்? அதெல்லாம் சரிதான் பாட்டி, இந்த விஷயத்தை பத்தி அம்மா கிட்ட பக்குவமா நீங்க தான் பேசணும். சரியா? எனக்காக பேசுங்க. சரி நீ ஒரு வேலைக்கு போற வரைக்கும் கண்ட்ரோலா இருக்கணும். நான் உனக்காக பேசுறேன் உங்க அம்மா கிட்ட. அது வரைக்கும் நீ பக்குவமா பார்த்து நடந்துக்க. புரிஞ்சுதா? அப்பாடா சிச்சிட்ட பேசுனது என் மனசுல அந்த பாரமே இறங்குன மாதிரி ஆயிட்டு. உன்னை நினைத்து தானே மறப்பது அதுதான் நன்பே. காதல் 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 உனக்குள்ளே நான் நினைத்தடைப்பது அதுதான் நன்பே. காதல் காதல். ஏடி நீ எப்படி வந்த? நீ காதல் கனவு கண்டுட்டு இருக்கும்போதே நான் வந்துட்டேன். சும்மா இருட்டி, என்னோட நுரண்டி இருக்கிறதே வேலையா வச்சிருக்க. சரி டி, இத பத்தி ராகுல்கிட்ட பேசுனியா டி? ராகுல் வீட்ல பேசிட்டானா என்ன ஏதுன்னு கேட்டியா? இன்னும் அம்மைட்ட வேற சொல்லாம வச்சிருக்க. ஏடி நேத்தே நான் சித்திட்ட பேசிட்டேன் இத பத்தி. அம்மைட்ட இப்ப சொல்ல வேணாம்னு சொல்லி வச்சிருக்கேன். என்னது சித்திட்ட சொல்லிட்டியா? போச்சு போ. அதுக்கு எப்படி இவ்ளோ ஷாக் ஆகுற? ஏடி உனக்கு என்ன விஷயமே தெரியாதா? நீ என்ன சித்திட்ட பேசினாலும் அது அம்மைட்ட அப்படியே சொல்லிடுவாட்டி. இது கூட தெரியாம இருக்க நீனே. ஏற்கனவே 2 தடவை அது மாதிரி மாட்டி இருக்கோம், மறந்துட்டியா? ஏடி இருந்தாலும் அம்மா சொல்லி தாண்டி சித்தி வந்து என்கிட்ட பேசினா இத பத்தி. என்னைய இப்படி ஒரு மாதிரி டல்லா இருக்க என்ன ஏதுன்னு என்கிட்ட நோண்டி கேள்வி கேட்டாடி. என்னால பதில் சொல்லாம இருக்க முடியல. அதான் ப்ராமிஸ் வாங்கிட்டு தான் சித்திட்ட சொல்லியிருக்கேன். அம்மைட்ட எக்காரணத்தை கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கேன் டி. சரி விடு. என்னைக்கு இருந்தாலும் அம்மைக்கு தெரிஞ்சுதான் ஆகும். அது இப்ப தெரிஞ்சா என்ன, முன்னாடி நீ சொல்லி தெரிஞ்சா என்ன, ரெண்டும் ஒண்ணுதான். ஏடி ராகுலுக்கு போனை போட்டு ஃபர்ஸ்ட் அவனை வீட்ல பேச சொல்லிட்டு, அவன் பேசி வீட்ல பர்மிஷன் வாங்கினாதான் அவன் வந்து இங்க நம்மகிட்ட பேச முடியும். இல்லைன்னா அம்மைகிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. 7 வயசாகுது. ஏதாவது வந்து ஒரு சின்ன வேலை செய்வோம் வீட்ல. ஏதாவது அடுப்பங்கரையில வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோம் செய்வோம். எந்த வேலையாவது செய்யறாளுங்களா? எந்நேரமும் அந்த ரூம்ல கட்டி பிடிச்சி கிடக்கிறதே வேலையா இருக்குது. ஒண்ணு போனை நோண்டுறது, இல்ல டிவி பாக்குறது, இல்லையா அந்த ரூம்குள்ளேயே அடங்கி கிடக்கிறது. எப்படிதான் இப்படி இருக்காளுங்களோ எனக்கே தெரியல. எங்கேயும் வெளியே போகணும் ஊர் சுத்தணும்னா மட்டும் ஆளை கிளம்பி வந்து நிக்கிறாளுங்க. நாளைக்கு ஒரு இடத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டு போனாதான் என்னோட அருமை அவளுக்கு தெரியும். என்னத்த சொல்ல, விடிஞ்சாலும் அடைஞ்சாலும் வேலை மட்டும் நமக்கு ஓயவே மாட்டேங்குது. இந்த கால் வலி வேற கொஞ்சமாச்சும் உட்கார நேரம் இருக்குதா? லீவ் விட்டா போதும் நமக்கு என்ன